என் தங்கமே, உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை சில காலமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். என் குழந்தையே, உண்மையான அன்பிருந்து ஒருவர் உன் பின்னால் வந்திருக்கின்றாரா? அல்லது வேண்டும் என்றே உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள இவர் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றாரா? இதுவெல்லாமும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நீ இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். என் குழந்தையே, நான் யாரென்று சொன்ன பிறகு உன்னை தொடர்ந்து வருகின்ற இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீ எடுத்து விடலாம். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கே என்று நான் உறுதுணையாக எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் எந்த காலத்திலும் நீ எதையும் தொலைத்துவிடக்கூடாது. இந்த வராகி உனக்கு துணையிருந்து சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுமன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாமும் யோசித்து நீ கலங்கி இருந்தாலும், எத்தனை முறை உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் எண்ணி நீ பதறியிருந்தாலும், இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி இந்த தாய் கொடுக்கின்ற அற்புதங்கள் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் இனி எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க உன்னை தேடி உன் தாய் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு பிடித்தம் உன் வாழ்க்கையில் இருப்பதனால்தான். நீ எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருந்திருந்தாலோ, நீ எந்த விதத்திலும் உன்னுடைய உழைப்பை இங்கு செயல்படுத்தாமல் இருந்திருந்தாலோ, நான் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது. ஆனால் இங்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நான் நடத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உன்னை சுற்றியும் பல தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நேரத்தை இந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கே என்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் என் பிள்ளை எதையுமே நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை இனிமேலும் நீ அவ்வளவு சுலபமாக நினைத்து விடாதே. அவ்வளவு எளிதாக நீ எதையும் கடந்து விடாதே. உனக்கே என்று நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நிலைகளை எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. காரணத்தோடு உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு தெரியப்படுத்திவிடும் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒவ்வொரு நிலைகளும் இனி சர்வ நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, எந்த நிலையிலும் நான் வருவேன் என்பதனை புரிந்து, எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்கும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் இந்த மாற்றத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உள்ளபடி நீ ஏற்றுக்கொள். அது போதும். எதிர்பாராத விஷயம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய அளவில்
நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாதது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால், சரியான விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து அதற்கு தகுந்தாற்போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுவிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்வது போல நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நமக்காக ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாக கண்கள் கலங்கத்தானே செய்யும். யாருக்காக இருந்தாலும் அது இயல்புதானே. எத்தனையோ முறை தனிமையில் யோசித்திருக்கிறாய், எத்தனையோ முறை தனிமையில் வருந்தி இருக்கிறாய். உன் கண்ணீர் துளிகளை துடைக்கவோ, நீ சாப்பிட்டாயா என்று கேட்கவோ யாரும் இல்லை என்று நீ வருந்தி இருக்கிறாய். உன்னை தொடர்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறாய். எல்லா இடத்திலும் உன்னை ஒதுக்குகின்ற நேரத்திலும், எல்லா மனிதர்களும் உன்னை விட்டு விலகுகின்ற நேரத்திலும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ வாழ்ந்திருக்கிறாய். எப்பொழுதுமே இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்று கூட சில நேரங்களில் என் பிள்ளை அதிகமாக சிந்தித்திருக்கிறாய். நமக்கு எப்பொழுதும் யாருடைய துணையும் இருக்கப் போவது கிடையாது என்று நீ நினைத்திருக்கிறாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி நினைத்து என் பிள்ளை நீ அதிகமாக வருந்தி இருக்கிறாய். நமக்கு கிடைத்த விஷயங்கள் சரியில்லை என்று கூட சில சமயங்களில் உனக்கு தோன்றியிருக்கிறது. சில நேரங்களில் எல்லாவற்றையுமே வேண்டாம் என்று கத்திவிட்டு இதையெல்லாமும் விட்டு சென்று விடலாம் என்ற எண்ணம் கூட உனக்குள் உருவாகி இருக்கிறது. ஆனால் இவை ஒவ்வொன்றையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நினைத்து பதறாமல், தன்னோடு இருக்கும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் என் குழந்தை வாழ வேண்டும். எதையும் எளிதில் உதறிவிட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் சரியாகவே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதல்லவா? சரியாகவே என்னவென்று ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய வைத்திருக்கிறதல்லவா? அதற்கு தகுந்தாற்போல நாமும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான ஒன்றை நாம் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் தவறான ஒன்றை எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கவனித்து நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளது எல்லாமும் உனக்கே என்று உள்ளபடி இந்த வாழ்க்கையில் இனி சரியாக ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கான தேவைகள், உனக்கான சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. எதிர்வரும் நாட்கள் உனக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ விஷயங்களில் என் பிள்ளை பட்ட பாடுகள் போதும். இனி உனக்காக நடக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற மனநிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டு இந்த வாழ்க்கை ஆனந்தமாக இனி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பாராத துன்பங்கள், எதிர்பாராத வேதனைகள், எதிர்பாராத வருத்தங்கள், இவையெல்லாமும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நாம் உயிராக நினைக்கின்றவர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் பொழுதுதான் அதை ஒருபோதும் நம்மால் சகித்து கொள்ள முடிவதில்லை. அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எதிலும் என் பிள்ளை விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம், உனக்கு என்று நான் உருவாக்கும்
எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான நேரங்களில் இந்த வாழ்க்கையும் உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், எல்லாமும் போகட்டும், நான் மட்டும் நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற ஒரு பக்குவத்திற்கு என் பிள்ளை நீ என்றோ வர தொடங்கிவிட்டாய். எதையுமே அடைய வேண்டும் என்றோ, வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்ற சிந்தனைகளோ இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது எல்லாமும் என் பிள்ளைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் தனக்கான ஒரு நிம்மதி கிடைத்தால் போதும் என்பதுதான். என் பிள்ளைக்கான மகிழ்ச்சி ஒன்று கிடைத்தால் போதும் என்பதுதான். என் பிள்ளை விரும்புகின்ற விஷயங்கள் என் பிள்ளைக்கு கிடைத்தால் போதும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை யோசிக்கும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு மாற்றத்தை நாம் புரிந்து கொண்டும், நல்லதொரு தருணத்தை நாம் உணர்ந்து கொண்டும், இனிமேலும் என் பிள்ளை தனக்கான ஒரு வெற்றியை தேடி பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இப்பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற இவர், உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டால், இனி எப்பொழுதும் இதை எல்லாமும் யோசித்து நீ ஆனந்தமாக இருப்பாய். உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் சிந்தித்து நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை முற்றிலுமாக உனக்கு இனிமேல் மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மன நிறைவை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்காமல் சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொள். சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளில் நீ கவனமாக இருந்துவிடு. உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர், உன் மீது உண்மையான அன்பு வைத்து உன்னை தொடர்ந்து வருபவர் யாரென்று இன்னமுமா உனக்கு புரியவில்லை? தினம் தினம் உன் தாய் வருகிறேனே, என் பிள்ளையை அரவணைக்க நான் வருகிறேனே, என் பிள்ளை கஷ்டத்தில் இருக்கிறது, என் பிள்ளை அங்கே கண்ணீரை சிந்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த தாயானவள் உனக்காக நான் வருகிறேனே, அது உனக்கு புரியவில்லையா? என் பிள்ளைக்காக நான் வந்து நிற்கின்ற இந்த விஷயம் என்னவென்று என் குழந்தைக்கு புரியவில்லையா? இனிமேலாவது இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் சரியாக இருக்க கற்றுக்கொள்ள பழகு. எது நடந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருக்க பழகு. இந்த வராகி சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நேரங்கள் இனி நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்தும் என்பதனையும் மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருடைய வார்த்தைகளும் உன்னை நொறுக்கினாலும் இந்த தாயிடம் வந்துவிடு. உன் தாயிடம் சொல். வேறு யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி புலம்ப வேண்டும் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய புலப்பத்தை இவர்கள் நிச்சயமாக வேடிக்கையாகத்தான் பார்ப்பார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய குழப்பத்திற்கு இதற்கு தீர்வாக இதை மாற்ற மாட்டார்கள். உனக்கான நேரத்தை எல்லாமும் எதிர்நோக்கும் இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை இனி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். என் பிள்ளை, இரவு நேரத்தை தேடி தேடி அலைகின்றாய். இரவு எப்பொழுது வரும்? நாம் தேக்கி வைத்திருக்கின்ற கண்ணீர் துளிகளை எல்லாமும் யாருக்கும் தெரியாமல் தலையணையிடம் மட்டும் தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வருகின்றாய் அல்லவா? இரவு அத்தனை பேரும் இருட்டில் நிம்மதியாக உறங்க நினைக்கும் நேரம் நீ மட்டும் யாருக்கும் தெரியாமல் போர்வைக்குள் உன் கண்ணீரை நீ சிந்திக் கொண்டிருக்கிறாய். பரவாயில்லை, நான் ஒன்று மட்டும் உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன், புரிந்து கொள். நீ அழுவது தவறு என்று நான் ஒருபோதும் சொல்ல வரவில்லை. என் பிள்ளை, நீ அழுது முடிக்கும் பொழுது உனக்குள் ஒரு தெளிவு பிறந்தால் மட்டும்தான் அந்த அழுகைக்கு அர்த்தம் உண்டு.
அழுது முடிக்கும் பொழுது நீ குழம்புகிறாய் என்றால் நிச்சயமாக அந்த அழுகை ஒருபோதும் பயனற்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உனக்கு ஒரு முழுமையை கொடுத்து விட்டால் அது போதும். உனக்கு ஒரு தெளிவை தந்து விட்டால் அது போதும். இது ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு நான் மதிப்பை தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நம்பிக்கையை அது கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இனி உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான மாற்றத்தையும் முழுமையான வெற்றியையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கு எந்த ஒரு தேவையை உருவாக்குகிறதோ, நான் இருப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதோ அதை கொண்டு நீ வாழ பழகு. அதை கொண்டு நீ வாழ்ந்துவிட தயாராகிவிடு. இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? எதையும் நீ யோசிக்கும்படி உனக்கு நான் மதிப்பை கொடுத்து நான் வாழச் சொல்வேன். எதையும் என் பிள்ளை நீ நினைத்து ஆனந்தப்படும்படி அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே என்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எந்த நிலையையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கவே கூடாது. உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதொரு புரிதலை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்ல தெளிவு இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதுதான் உண்மை. நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் இனி எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கு வேண்டியதை எல்லாமும் இந்த வாழ்க்கை சரியாகவே எடுத்து தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தட்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயை நீ ஏற்றுக்கொள்வாயா? உன் அம்மாவாக என்னை நீ நினைப்பாயா? நான் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் நீ வாழ்வாயா? அது போதும், நான் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. என் பிள்ளை என்னை உணர்ந்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஆனந்தமாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களும் இனி உனக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை மனத்தெளிவோடு இனி வாழ வைக்கட்டும். நம் வாழ்க்கையில் இருக்கும் நம் தாயை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அவை நம்மை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைத்து விடுவாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். வேறு எதையுமே என் பிள்ளை இனிமேல் நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் என்பதில் நீ உறுதியாக இருந்து விட்டாலே அது போதும்.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.